குருநாதர் யாகத்தில் சில விஷயங்கள் தான் சொன்னார், ரொம்ப முக்கியமான விஷயங்கள். முதல்ல என்ன சொல்கிறேன்னா, சந்தியா இதி சந்தியா. இந்த ஹோம மந்திரங்களும் சந்தியா மந்திரம் தான். சந்தியா இதி சந்தியா. தியானத்தோடு சேர்ந்து இந்த மந்திரங்களை நம்ம உபாசனை செய்யும்பொழுது, ஹோமம் செய்யும்பொழுது தியானத்துடன் செய்ய வேண்டும். சந்தியா மந்திரத்தில் ஃபோக்கஸ் இருக்கணும், ஸ்வாஹாவில் ஃபோக்கஸ் இருக்கணும், மந்திரத்துடைய அர்த்தத்தில் ஃபோக்கஸ் இருக்கணும், மந்திரத்துடைய அந்த தாத்பரியத்தில் ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு நல்ல முறையில் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஆவுத்தி இட வேண்டும். அதனால தான் இந்த மந்திரங்களுக்கு பேர் சந்தியா மந்திரம். குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுரும் இந்த மந்திரங்கள். இந்த ஒரு வெறும்ன ஹோமம் செய்கிற மந்திரம் உனக்கு போகும். வெறும்ன ஹோமம் நீ செய்கிற பாரு, 40 மந்திரங்கள் 50 மந்திரங்கள் தினசரி காலை மாலையில், அந்த மந்திரங்களை நம்ம தியானத்துடன் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம இறைவனை உபாசனை செஞ்சால் இந்த மந்திரமே உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அதாவது இந்த மந்திரங்களே உன்னை மோட்சம் வரைக்கும் எடுத்துன்னு போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதுவும் குருநாதர் ஒரு விஷயம் சொன்னார், அக்னேனய சுபதாராய் அஸ்மான். ஹே பரமாத்மா, சூபதானா தர்ம மார்க்கம், அக்னே நயனா எடுத்துட்டு போகிறது. ஹே பரமாத்மா, அக்னே என்னை தர்ம வழியில் எடுத்துட்டு போ. இறைவன் நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் எதிர்பார்க்குறாரு, என்னன்னா பாவத்தை விட வேண்டும். கம்ப்ளீட்டாக பரிபூர்ணமாக பாவ கர்மங்களை விட்டுறணும். பாவ கர்மங்களை விட்டுண்டு தர்ம வழியில் செய்யணும். சூப்பதா செல்ல வேண்டும் தர்ம வழியில். அக்னேநய சூப்பதா. அப்போ இறைவன் இந்த மந்திரத்தில் சொல்கிறாரு, பூயிஷ்டான் தே நம உக்திம் விதேம. நீ பாவத்தை விடணும்னா ஒரு விஷயம் நீ பண்ணணும், இறைவன்கிட்ட சரணாகதி ஆகணும். பூயிஷ்டான் தே நம உக்திம் நமஸ்காரம், கம்ப்ளீட்டாக சரணாகதி ஆகணும் குருநாதர்கிட்ட, இறைவன்கிட்ட. சரணாகதி நம்ம ஆயிட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்போம்ல. ஸோ இறைவன்கிட்ட நம்ம சரணாகதி ஆகிட்டோன்னா இறைவன் என்ன சொல்கிறாரோ வேதத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இறைவன் நம்மளை நல்வழிப்படுத்தி விடுவார். பாவங்கள்லேருந்து நம்மளை கொண்டு வந்துடுவார் வெளியில். நம்மளும் பாவத்தை விடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இறைவன் நம்மளை நல்வழிப்படுத்தி விடுவார், தர்ம மார்க்கத்தில் நம்மளை எடுத்துன்னு போயிடுவார். இன்னொரு விஷயம், ஹோமம் செய்யும்பொழுது இதன் நம்ம நம்ம ஆச்சரணத்தில் கொண்டு வரணும். ஆச்சரணம்னா செயல்முறைப்படுத்த வேண்டும். வெறும்ன நான் இப்போ தான் ஹோமம் முடித்தேன், வெறும்ன இப்போ நான் மந்திரம் சொல்ல போகிறேன். ஓம் அக்னயே ஸ்வாஹா இதம் அக்னயே இதன் நமம. ஓம் சோமாய ஸ்வாஹா இதன் சோமாய இதன் நமம. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா இதன் பிரஜாபதயே இதன் நமம. இப்போ இதன் நமம நான் சொல்கிறேன், வெறும்ன மந்திரம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர ரியாலிட்டியில் நான் இதன் நமம, இதன் ந மம, இது என்னுடையது இல்லை. அந்த இது என்னுடையது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் போடுற ஆவுத்தி என்னோடது கிடையாது, நான் இருக்கிற வீடு என்னோடது கிடையாது, உன்னுடையது, பரமாத்மாவோடது. ஸோ அந்த மனப்பான்மை ஆச்சரணத்தில் வரணும். அந்த மனப்பான்மையை நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ என்ன ஆகுனா, துக்கத்துலேருந்து வெளில வந்துடும். இதன் நமமங்கிற கம்ப்ளீட் சரணாகதி வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்பில் துக்கம் இருக்காது. வெறும்ன சுக மழை, அதாவது அவ்வளோ சுகம் கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார். அதே மாதிரி ஹோமத்தையும் நாம ஜபத்தையும் வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. ஏன்? காரணம் ஒன்று தான். இறைவன் சொல்கிறார் வேதத்தில், ஹோமத்தை விட்டுறாத, நாம ஜபத்தை விட்டுறாத, என்னை மறந்து விடாதே, தினசரி என்னை உபாசிக்க மறந்து விடாதே, என்னை தினசரி உபாசனை செய். ஸோ அதனால் ஹோமத்தையும் நாம ஜபத்தையும் அக்னிஹோத்திரம், அந்த யாகம், எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ நம்ம யாகம் செய்யணும். இது எல்லாமே நம்ம செய்யணும், தினசரி அக்னிஹோத்திரம் செய்யணும். ஏன்னா இறைவன் சொல்கிறார் வேதத்தில், நம்ம வாழ்க்கையில் 2 சக்தி தான், ஒன்று இறைவன், இன்னொன்று ஆச்சாரியர். இவங்க 2 சக்தியை தவிர வேறு எந்த சக்தியும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதாவது காப்பாற்ற முடியாதுன்னா நம்ம அதோடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். காப்பாற்றுறதுனா நம்மளுடைய நல்வழியில், நம்ம தர்ம வழியில் போகிறதுக்கான நம்மளை காப்பாற்றுறது. மற்றபடி இந்த உலகத்தில் எல்லோரும் தானே இருக்கோம், நம்ம எல்லோரும் இருக்கோம். உலகத்தில் எவ்வளோ கோடி பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஹோமம் செய்கிறாங்க.
உண்மையான நம்மளை வந்து உண்மையான ரக்ஷா எப்போ நடக்கும்னா நம்ம தர்மத்தில் நம்ம நடக்கிறோம், தர்ம வழியில் நடக்கிறோம், அதுலேருந்து டிவேட் ஆக மாட்டோம். இதுதான் இப்போ காப்பாற்றுறது. ஸோ இறைவனும் ஆச்சாரியரும் நம்மளை தர்மத்தில் பிடிச்சி நிறுத்துவாங்க. இதுதான் உண்மையாக காப்பாற்றுறது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி யாகத்தை தியாகிப்பதால் இறைவன் நம்மை தியாகித்து விடுவான். யாகம்னா முக்கியமான விஷயம் வெறும்னா ஆகுதி போடுறது கிடையாது. யாகம்னா அன்னை தந்தைக்கு சேவை, குருநாதருக்கு சேவை, வேத வழியில் நடக்கிறது, இதெல்லாமே யாகத்தில் தான் வரும். இதை தியாகம் செய்து விட்டால் இறைவனும் நம்மை தியாகம் செய்து விடுவான். இன்னொரு அருமையான மந்திரம் சொல்லும்போது அதர்வேதத்தில் சொல்கிறாரு, மனைவி சொல்கிறா புருஷன்ட்ட, நீ வந்து பிரம்மச்சாரி. மனைவி கணவன்கிட்ட சொல்கிறா, நீ வந்து உன்னுடைய இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, உன்னுடைய இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நீ வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தலையும் நீ பிரம்மச்சாரி. அதாவது குழந்தைகள்லாம் பிறந்துருது. ஆனால் புருஷ மனைவி கிட்ட கட்டுப்பாட்டோட இருக்கான். ஸோ மனைவி சொல்கிற அந்த மந்திரத்தில், நீ பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் இந்த வாழ்க்கையில். ஸோ இதோட ரகசியம் என்ன சொல்கிறாருன்னா, குருநாதர் கிரகஸ்தாசிரமத்தில் மனைவி கணவன் 2 பேரும் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்தால் அவங்க 2 பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து ரொம்ப உன்னதமான காதலாக இருக்கும், பாசம் உன்னதமாக இருக்கும். ஸோ இந்த மந்திரத்தில் இறைவன் அந்த மாதிரி உபதேசம் செய்கிறார். மனைவியும் கட்டுப்பாட்டில் இருக்கணும், கணவனும் கட்டுப்பாட்டில் இருக்கணும், 2 பேரும் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணி வேத வழியில் நடக்கணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதே மாதிரி வந்து என்னை தவிர, இறைவன் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நீ ஜபம் செய்யக்கூடாது. ஸோ வேற எந்த இறைவனையும் நாம் உபாசிக்க கூடாது. இறைவனை, இந்த உலகத்தை படைத்து காத்து அருளுகின்ற, ரட்சித்து காக்கின்ற அந்த பரமாத்மாவை தவிர வேற எந்த இறைவனையும் நாம் ஜபம் செய்யக்கூடாது, உபாசிக்கக்கூடாது. அந்த இறைவனுடைய சொரூபம் வேதத்தில் மட்டுமே இருக்குது. இதை நல்லா அனுபவிச்சுக்கோ அப்படின்னு ஒரு மந்திரத்தில் இறைவன் சொல்கிறார். அதே மாதிரி வந்து வேதத்தினால் நீ வந்து வேதத்தை அத்தியாயனம் பண்ணி பண்ணி வேதத்தில் இருக்கிற மந்திரங்களை நிறையா தடவை கேட்டு அதில் இருக்கிற ரகசியங்கள்னால நீ என்ன திருப்தி அடைந்து விடுவாய், சந்தோஷம் அடைந்து விடுவாய். உனக்கு ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷம், திருப்தி கிடைக்கும் வாழ்க்கையில். நமக்கு ஏன் கிடைக்கல இவ்வளோ நாளாக? நீங்கள்லாம் வேதம் கேட்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன், இவ்வளோ நாளாக இருந்தும் நமக்கு சந்தோஷம் திருப்தி ஏன் வரலன்னா, முதல் காரணம் நம்மளுடைய இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. 2வது காரணம் நம்ம வேதத்தை எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்கல. 3வது காரணம் வேதத்தை கேட்குறோம், அதை கடைப்பிடிக்கல. சும்மா தினசரி வீடியோ பார்க்குறோம். சில பேர் தினசரி ஹோமம் கூட செய்கிறாங்க, நான் செய்கிறேன் தினசரி. வாழ்க்கையில் திருப்தி இருக்கா, சந்தோஷம் இருக்கான்னா கம்மியாக இருக்குது. ஏன்னா என்ன நான் பண்ணுறேனோ அதனால் ஆச்சரணத்தில் வரல. இதன் நம்மங்கிற விஷயம் ஆச்சரணத்தில் வரல. அக்னிநய சுப்பதாராங்கிற விஷயம் ஆச்சரணத்தில் வரல. விஸ்வானி தேவ சவிதர் துரிதானிங்கிற விஷயம் ஆச்சரணத்தில் வரல. அதாவது வாழ்க்கையில் கடைப்பிடிக்கல, வெறும்ன ஃபார்மாலிட்டி. ஸோ ஃபார்மாலிட்டி பண்ணால் நமக்கு திருப்தி வராது, சந்தோஷம் வராது வாழ்க்கையில். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் கடைசியாக ஒரு அதர்வேத மந்திரத்தில் சொல்கிறாரு, ஜலம் ஔஷதி. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து மருந்து. ஸோ அதனால் தண்ணியை கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக குடிக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிக்கணும். தாகம் எடுக்கும்போது குடிக்கணும். தண்ணியை வந்து நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணணும் வாழ்க்கையில். அது வந்து ஔஷதி, நம்மளோட தீர்க்க ஆயுள் பண்ணிடும் நமக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் குருநாதர் சொன்னார். நிறையா விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குருநாதர் சொன்னார். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். துக்கத்துலேருந்து வெளில வரத்துக்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே இருக்குது, அது வேத வழி, இறைவனுடைய வழி. அதை தவிர வேறு எந்த பாதையும் இல்லை. ஸோ அதை நல்லா நம்ம சமர்ப்பணத்தில் இருக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் சமர்ப்பணம். ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு சமர்ப்பணம் கிடையாது, நமக்கு அகங்காரம் ஜாஸ்தி. இப்போ நான் வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன், என் மனைவி ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு அகங்காரம். நான் என்ன மனசில் நான் ஒரு மேதாவி, அவள் முட்டாள் அப்படின்னு நான் நினைப்பேன். இந்த மாதிரி சில சமயம் மனைவி நினைப்பா கணவன்ட்ட. இது எல்லாமே அகங்காரம், சமர்ப்பணம் கிடையாது. சமர்ப்பண பாவனையில் என்ன ஆகும், நம்மளுடைய இது குருநாதர் சொல்ல என்னுடைய இது கருத்து, நம்மளுடைய பாதையில் நம்ம போகிறோம். கம்ப்ளீட்டாக நம்ம இறைவன்ட்ட சமர்ப்பணித்து விட்டால் நம்ம மற்றவனை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இவன் முட்டாள், இவன் தப்பு பண்ணுறான், நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவங்க எடுத்துக்கலைன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். இப்போ நான் கணவனுக்கு மனைவிக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்,
வேதம் தான் சத்தியம், வேதத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இல்லாட்டி நீ வந்துருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. ஒய்ஃப் வரல, ஒய்ஃப் சொல்கிறா என்னுடைய வழியில் நான் பண்ணுறேன், நீ உன் வழியை பண்ணிப்போ. ஸோ அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான், கோவப்படுவான் ஒய்ஃப் மேலே. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய குருநாதருடைய சிஷ்யர் வீட்டில் ஒருத்தர் நடந்திருக்கு. டைவர்ஸ் வரைக்கும் போயிடுத்து. குருநாதர் தான் சொல்லுவார், ஏன் அவன் மேலே திணிக்கிற, உன்னுடைய பாதையை நீ ஏன் திணிக்கிற? நான் சொன்னேன் உங்ககிட்ட திணிக்க சொல்லி. இல்லை, நீ உன்னுடைய ஹோமம் பண்ணு, அவளுடைய உபாசனை பண்ணிட்டோம். ஒரு நாள் அவளும் புரிஞ்சுப்பா, இதுதான் உண்மையான வழி, இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் வழி, இதுதான் சனாதன தர்மம், புரிஞ்சுப்பா. புரிஞ்சுக்கலன்னா அவளுடைய கர்மா. திணிக்காத, சண்டை போடாத. அதே மாதிரி தான் ஒய்ஃபுக்கும். ஒய்ஃப் வேத வழியில் இருக்கா, ஹஸ்பண்ட் வேத வழியில் இல்லை, நோ ப்ராப்ளம். உன்னுடைய பாவனை சமர்ப்பணத்தில் இருக்கணும், சண்டையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.